செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகச்சிறந்த ஆசானே. கொடுத்தது உண்மையாக அன்பாக இருந்தால் விலகி சென்றாலும் அது நம்மை விரட்டி பிடிக்கும், இல்லை என்றால் நம்மை விரட்டி அடிக்கும். அடுத்தவர்கள் பிடிவாதம் பண்ணால் அது அவர்களின் மன உறுதி என்று சொல்பவர்கள் நாம் பிடிவாதமாக இருந்தால் அதை நாம் திமிர் என்று சொல்வார்கள். உலகம் என்ன நினைக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். உன் உள்ளம் என்ன நினைக்கின்றது என்பதே முக்கியம். எப்பொழுதும் அதில் உயர்வான எண்ணம் மட்டுமே உதிக்க வேண்டும். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கின்றான் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகின்றான் என்பதை பொறுத்தே ஆகும். காலத்தை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுகிறவர்களுக்கோ வாழ்க்கை என்றும் வலிமையானதாக இருக்கும். உங்களை நீங்களே நேசியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்களே விட்டு கொடுக்காதீர்கள். அதிலிருந்து உங்கள் வாழ்விற்கான மாற்றம் ஆரம்பமாகும். கழுகுகளை வம்பு இழுக்கும் ஒரே பறவை காகம்தான். ஆனால் கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுவது இல்லை. மாறாக கழுகு இன்னும் மேலே உயர்ந்து பறந்து செல்லும். அப்போது காகம் உயரச் செல்லும் போது மூச்சு விட சிரமப்பட்டு தானாக கீழே வந்து விழுந்துவிடும். அதுபோல நம் நினைக்கண்டு கேலி கிண்டல் செய்யும் யாரையும் நாம் கண்டு கொள்ளாமல் நம் இலக்கில் குறிக்கோளாக இருந்து வாழ்வில் உயரத்திற்கு சென்று கொண்டே இருந்தால் நம்மை கேலி செய்த சிலரைகள் எல்லாம் தானாக சிதறிவிடும். நாம் எப்பொழுதும் மன அழுத்தத்துடன் இருக்கின்றோம் என்றால் நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். நாம் எப்பொழுதும் பதட்டத்துடன் இருக்கிறோம் என்றால் நாம் எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். எவ்விதமான அழுத்தமும் பதட்டமும் இல்லாமல் அமைதியாக வாழ்கின்றோம் என்றால் அப்போதுதான் நாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களையும் நலன்களும் சாதனைகளும் வெற்றிகளும் எப்போதும் நம் வசமே. விடிந்ததும் இருள் இருக்காது, துணிந்த பின் பயம் இருக்காது. உங்களின் ஒவ்வொரு விடியலும் துணிந்து தொடங்குங்கள். எந்த பயங்களும் உங்களை ஒருபோதும் நெருங்காது. நீ என்ன செய்தாலும் அதை குறை சொல்ல 4 பேர் இருப்பார்கள். உன் வழிகள் யாருக்கும் தெரியாது, உன் அழுகையும் யாருக்கும் தெரியாது. உன் சிரிப்பை மட்டுமே எல்லோரும் கவனிப்பார்கள். உன் வறுமை யாருக்கும் தெரியாது. நீ உடுத்தும் உடை மட்டும் எல்லோரும் கவனிப்பார்கள். உன் மீதான விமர்சனமும் குறையாது. நீ விழுந்தவுடன் எழுந்ததும் யாருக்கும் தெரியாது. ஆனால் குறை சொல்ல மட்டும் முன்வரிசையில் வந்து நிற்பார்கள். இவர்கள்தான் அந்த 4 பேர். இவர்கள் என்ன சொல்லி விடுவார்களோ என்று வாழ்வதை விட உனக்கான வாழ்வை வாழ்ந்து விட்டு போய்விடுவதே சிறந்தது. யாரை போலவும் வாழ முயற்சிக்க வேண்டாம். இதுதான் நான், இதுவே என் இயல்பு என்று நீங்கள் விரும்பியபடி திருப்தியாக வாழ்ந்து விட்டு செல்லுங்கள். அதைவிட சிறந்த வாழ்க்கை வேறெதுவும் இல்லை. உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் தோல்வியின் அருகாமையிலேயே தூண்டு போய் வாழ்ந்து விடுகிறார்கள். உங்கள் உழைப்பு நம்புங்கள். அதை கொண்டு இந்த உலகையே வெல்லலாம். வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்கு நாம் ஜாதி மதம் எல்லாம் ஒரு தடையாக இருக்க போவது இல்லை. நீ சாதித்து விட்ட பிறகு நீ என்ன சாதி என்று யாரும் பார்க்க போவது இல்லை. நீ என்ன சாதித்தாய் என்பதை தான் இந்த உலகமே கவனிக்கும். வாழ்வில் தடுமாறி விழுந்தவர்கள் யாரும் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் தடுமாறுகிறார்கள் தான். ஆனால் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இருப்பவர்கள் மட்டுமே அவமானங்களை தாண்டி மீண்டும் எழுந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக வாழ்ந்தும் காட்டிவிடுகின்றார்கள். நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள். இன்று நடப்பதில் கற்றுக்கொள்ளுங்கள். நாளை நடக்க இருப்பதை எதிர்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. தன்னை அறிவாளி என்று நினைத்துக் கொள்ளுவதில் தவறு இல்லை. ஆனால் மற்றவர்களை முட்டாளாக நினைப்பதுதான் மாபெரும் தவறு. தவறு செய்வதால் நீங்கள் மோசமானவர்கள் என்று அர்த்தமல்ல. தவறு செய்யும் போதுதான் நீங்கள் மதிப்புமிக்க மனிதராக மாறுகிறீர்கள். தவறு நடக்கும் போதுதான் நாம் இன்னும் மேன்மை அடைய முடியும். பயிற்சி ஒரு மனிதனை சிறந்தவராக மாற்றும் தான். ஆனால் உண்மையில் பயிற்சி மட்டுமே போதாது. தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் நம்மை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. மேலும் புதியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் தோன்றும் தவறுகளிலிருந்து இன்னும் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். அதன் மூலம்தான் அடுத்தடுத்து நீங்கள் விரும்பும் வெற்றிகளை அடைய முடியும். அசாதாரணமான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டாம். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை கைப்பற்றி
அவற்றை சிறந்ததாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் இல்லாததை நினைத்து கவலைப்படும் நாம் தான் இருப்பதை கொண்டாட மறுத்து விடுகிறது. இதுதான் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையை சுமந்து கொண்டு வருந்துவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. திறமைகள் எல்லோரிடத்திலும் நிறைந்திருக்கிறது தான், ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களை பொறுத்துதான் உங்களுக்கான வெற்றியா தோல்வியா என தீர்மானிக்கப்படுகிறது. உண்மையில் ஒரு விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியவில்லை என்றால் நீயே இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். வெற்றி ஒரு விளக்கு, அது ஒருபோதும் தானாக எரிய போவது இல்லை. நீங்கள் தான் அதை ஏற்ற வேண்டும். பல வழிகளை கடந்தும் பல வழிகளை தாண்டியும் கிடைப்பதுதான் வெற்றி. உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வார்கள். பொய்களை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் காலத்தை மட்டுமே கடந்து செல்வார்கள். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அழகாய் அடைவது எல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவது எல்லாம் அழகாய் மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை. உள்ளதை எப்பொழுதும் ஒளியா வைத்துக்கொள். சிலையாவதும் நீ செதுக்குவதை பொறுத்துதான் அமையும். பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்தை பாதியில் நிறுத்தாதே. கடினமான பாதையில் தான் அழகான இடங்களும் அழைத்து செல்லும். நாம் நினைத்த விஷயத்திற்கு வெற்றிக்காக போராடும் வரை எல்லோரும் வீண் முயற்சி என்று கேலி செய்வார்கள். சிலரிடம் பேசி பயன் இல்லை எனும் போது மௌனம் சிறந்தது. பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை எனும் பொழுது பிரிவு மேலானது. நல்லவர்களிடம் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள். கெட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நற்செயலுக்காக அவரிடம் நெருங்காதீர்கள். இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும். சில உறவுகளில் இருந்தும் சூழலில் இருந்தும் நீ விடுதலை அடைய. ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு. நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அவர்களை பொருட்படுத்தாதே. வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பதே நன்மையானது. கலன்று விடும் வரை சிலரின் முகமூடிகளை முகம் என்றே நம்பி விடுகின்றோம். அது நம்முடைய அதி புத்திசாலித்தனம். வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே. அவமதிக்கப்படுவாய். உன்னை தேடி வரவை. உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம். அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கு. நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளி நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள். ஏனெனில் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம் ஏராளம். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசி விடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே. மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே. பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்தும் தவறாகத்தான் தெரியும். எதை இழந்தாலும் வருந்தாதே. அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று. கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று. கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். ஏனென்றால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அவமானங்களால் மட்டுமே ஒருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும். அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும். நீ வேண்டாம் என்று விலகி நிற்கும் ஒருவரிடத்தில் போய் மன்றாடாதே. அழுகையோடும் அவமானங்களோடும் வந்து சேரும். அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்று ஒன்றே தெரிந்திருக்காது. நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம். அதுவே நமக்கு கௌரவம். மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இன்று சிலரின் நினைவே வரக்கூடாது என்று நினைக்கும் நாம் தான் ஒரு காலத்தில் அவர்களோடு அதிகமாக பழகி இருப்போம். என்ன செய்ய, இவை எல்லாம் நம் விதியில் உள்ளது என்று மனதை தேற்றிக்கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள். தவறே செய்யாத மனிதன் இல்லை. தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. வாழ்க்கை
எளிதாகிவிடும். மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிறர் செய்த தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவும் இருக்க விரும்புகின்றான். அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம், ஆனால் முட்டாள்களுக்கு மட்டும்தான் அனுபவம் அதிகம். அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு. ஒருவரை பின்பற்று, ஆனால் ஒவ்வொருவரிடமும் இருந்து கற்றுக்கொள். வீரனை போரிலும், யோக்கியனை கடனிலும், மனைவியை வறுமையிலும், நண்பனை கஷ்டகாலத்திலும் அறிந்து கொள்ளலாம். பணத்தில் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும் போதுதான் தெரியும். சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரமாக செல்வந்தனாவான். கீழே விழாமல் இருப்பது பெருமை இல்லை, விழுந்த போதெல்லாம் எழுந்து இருப்பதே பெருமை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நமக்கு நெருக்கமானவர் நம்மிடம் பேசாத போது ஏற்படும் வழியை விட அவர்கள் மற்றவருடன் நெருக்கமாக பேசும்போதுதான் ஏற்படும் வழி மிக அதிகம். கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. சந்தோஷத்தை தான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னு வந்தா தனியாக நின்று ஜெயிக்கணும். அதுதான் மனுஷன். நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும். சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் மனிதர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார். அவர்கள் சரி என்றோ தவறென்றோ என மனதில் யாரையும் எண்ணிக்கொள்ளாதே. யாரும் பகையில்லை, யாரும் உறவில்லை. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும். கவலை கொள்ளாதீர்கள். வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறென்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். சிந்தித்து செயல்படுங்கள். காத்திருக்க கற்றுக்கொள். ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமை அனைத்தையும் மாற்றும். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். சிந்தித்து செயல்படு. யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிவு வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படிதான். கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பது நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம். அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது. உனக்குள்ளேயே தேடினால் கற்றுக்கொள்ளலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குலைக்காதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும். சிந்தித்து செயல்படுங்கள். எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை. தகுதி உள்ளது மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். ஆகையால் போனதை எண்ணி வருந்தாதே. நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல். நடக்க போவதும் அவன் அருளால் தான். ஏன் வீணாக குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்க போவதை பற்றி கவலையும் வேண்டாம். செல்லும் வழியிலே செல்லுங்கள். மாற்றங்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கழக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரித்தை தான் படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமை அவனுக்கு உணர்த்துவதற்காக. கவலைப்படாதே. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்
அவர்கள் காத்திருக்கிறார்கள். எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும். உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளதாகவே இருக்கும். இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருப்பேன். உன் தேவை அறிந்து அது தரப்படும். தரப்படவிட்டாலும் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம். உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். யாரை நீ நேசிக்கிறாயோ, யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா. உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள். யாரை நீ நம்புகிறாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள். உண்மையான அன்பு எளிமையானது. எளிதில் கிடைத்ததால் அதை எவரும் மதிப்பது இல்லை. மனம் தெளிவும் போது அந்த அன்பு நீங்கள் தேடும் இடத்தில் இருப்பது இல்லை. சிந்தித்து செயல்படு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார். உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான். சகல மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். இந்த நிலையும் மாறும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பி கொடுத்துவிடும் என்பதை நினைவில் கொள். சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும். கவலை கொள்ளாதீர்கள். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் என்று உறவுகள் முக்கியம்தான். அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும். வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிப்பைத்தான் நிராகரிக்கப்படுவான். ஏனென்றால் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக. கவலைப்படாதே. உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எதுவானாலும் அதை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேறி செல்லும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் சென்றால் மற்றொன்று பின்னால் செல்லும். முன்னால் இருக்கும் கால்கள் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால்கள் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்குத்தான் தெரியும் நிமிடத்தின் நிலை மாறும் என்று. பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என்று யோசித்து பூப்பது இல்லை. பூப்பது அதன் வேலை. அதுபோல உன் வேலையை நீ செய். அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும். கவலைப்படாதே. என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்று நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவும் கடந்து போகும். சிந்தித்து செயலாற்றுங்கள். எது நிலையானது? இந்த உலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது. விலகுபவரை விட்டு விடுங்கள். நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும். அன்பு நிலை தடுமாறும் போதும், சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும், உறவுகள் நம்மை உதரும் போதும், பல பழி சொல்லுக்கு ஆளாக்கும் போதும், நம்பிக்கை அனைத்தும் கிழிக்கும் போதும், துரோகவால் உன் இதயத்தை கிழிக்கும் போதும், பல முட்டாள்தனங்களினால் மூழ்கும் போதும், பல கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்க போதும் உங்களுக்கு இந்த வார்த்தையை கூறிக்கொள்ளுங்கள். பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று. நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவியிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நன்றியில்லா மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீ நீயாக இரு. ஒருவரின் சுய லாபத்திற்காக மட்டுமே நம்மை பயன்படுத்தப்படுகின்றோம்.
விடுகின்றோம் என்பதை தெரிய வரும்போது இருக்கும் மனநிலை மிகவும் கொடியது. பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகின்றோம். ஒருவருக்கு நம்மை இப்போது எல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவர்களுக்கான தேவைகள் முடிந்துவிட்டதாக இருக்கலாம். உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத, விரும்பப்படாத, கவனிக்கப்படாத, மறுக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமையாகும். தேடி சென்று மிஞ்சிய அவமானம் அனைத்தையும் சேர்த்து இனி யாரையும் தேடி செல்லாதபடி உனக்கு நீயே வேலியை அமைத்துக்கொள். எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். நீ 1000 நல்லது செய்தாலும் நீதான் என்று சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆனால் ஒரு தவறை செய்து பார், 1000 பேர் அழைக்காமலே விருந்தினராய் வந்து விடுவார்கள். மறைந்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர். இந்த உலகத்தில் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது. வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் கூட மறந்திருக்கும். பொய்யான உலகத்தில் பொய்யான அன்பிற்காக மதிப்பு அதிகம். உண்மையான அன்பிற்கு மதிப்பு பொய்யாகத்தான் இருக்கும். எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள், நமக்கு தான் தெரிவது இல்லை வேஷம் களையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம் என்று. தேவைக்கு தேடல், பொய்யான உறவுகள்,